வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய மாநில உறவுகள் பார்க்க போகிறோம். நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஸ் இது மூணையுமே அதாவது சட்டமன்றம், சட்டம் இயற்றுதல், சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, நிதி, இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு இதெல்லாம், மாநில அரசுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் நீதித்துறை மட்டும் எப்படி இருக்குன்னா, சிங்கிள் அண்ட் யூனிஃபைடு, அதாவது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மத்திய மாநில உறவுகளை நம்ம மூணு டாபிக் கீழே வகைப்படுத்தலாம். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது சட்டம் இயற்றுதலில் உள்ள உறவுகள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஆட்சி பண்ணுறதுல என்ன மாதிரியான உறவுகள் இருக்குது. அப்புறம் நிதி சம்மந்தப்பட்ட உறவுகள் அப்படின்னு 3 டாப்பிக்கில் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் சட்டம் இயற்றுதலில் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல், இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 245 255 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது சட்டம் இயற்றுதலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ அதிகார வரம்பு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தளவு அதிகார வரம்பு இருக்குது, எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்லிமெண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா, ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் போடலாம், ஏதாவது பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னால் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் அதோட சட்டமீற்றல் அதிகாரம் செல்லும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட் வெளிநாட்டில் இருக்க இந்தியர்களோட சொத்துக்களை பாதுகாக்கிற பொருட்டு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்லிமெண்ட்டோட விஷயங்கள், அதாவது பார்லிமெண்ட்டை போடுற ஆக்ட்டு சில விஷயத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனா, அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்தீவு, தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ, ஸோ இதெல்லாம் யூடி தானே. இந்த யூடியில் பிரசிடெண்ட் ஒரு 4 விஷயத்துக்கு ரெகுலேஷன் கொண்டு வரலாம். எந்தெந்த விஷயம்னா, பீஸ், ப்ராக்ரஸ், குட் கவர்னன்ஸ், இந்த மாதிரியான ஒரு 4 விஷயத்துக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஓகேவா? இந்த ரெகுலேஷன் ஆனது பார்லிமெண்ட் ஆக்ட்டுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூடியில் பிரசிடெண்ட் இந்த 4 விஷயத்தில் கொண்டு வரக்கூடிய ரெகுலேஷன்ஸ் பார்லிமெண்ட்டை போடுற ஆக்ட்டுக்கு ஈக்குவலானது. இன்னொரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட ஆக்டை சில டைம் இந்த ரெகுலேஷன் மீறலான்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தில் பார்லிமெண்ட்டோட ஆக்டை விட ரெகுலேஷன், அதாவது பிரசிடெண்ட் கொண்டு வந்த ரெகுலேஷனுக்கு தான் பவர் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் எந்தெந்த விஷயத்தில் யார் யார் சட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு. அது நம்ம இந்தியாவில் 3 இருக்குது. அதாவது யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இதை பற்றி சொல்கிற ஷெட்யூல் ஷெட்யூல் 7. ஷெட்யூல் 7ல் தான் இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 246. நோட் பண்ணல, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூனியன் லிஸ்ட்டில் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு ஸ்டார்டிங்லனா 97 இருந்தது. இப்போ 100 இருக்குது. எந்த மாதிரி விஷயம்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு, பேங்கிங், ஃபாரின் அஃபைர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. யூனியன் லிஸ்ட்டில், அதாவது மத்திய பட்டியலில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் போட முடியும். சரிங்களா? அப்புறம் ஸ்டேட் லிஸ்ட்டு பார்க்குறோம். ஸ்டேட் லிஸ்ட்டில் முன்னாடி 66 இருந்தது, இப்போ 61 தான் இருக்குது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் போட முடியும் இன் நார்மல் கேசஸ். அது இம்பார்ட்டண்ட். அதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் இருக்குன்னா, பப்ளிக் ஆர்டரு, போலீஸ், பொது சுகாதாரம், விவசாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? அது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் முன்னாடி 47, இப்போ 52 இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இதே கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருமே சட்டம் போடலாம். சரிங்களா? 2 பேருமே சட்டம் போடலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் சட்டம் போடுது, மாநில அரசும் சட்டம் போடுதுன்னா, யாரோட அந்த சட்டம் செல்லும்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற அந்த சட்டம் தான் டாமினேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அப்போது இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு 5 விஷயத்த பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அந்த 5 விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, கல்வி, காடுகள், எடை மற்றும் அளவீடுகள், அப்புறம் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட ப்ரொடக்ஷன், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன், ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ். இங்கே ஆல் கோர்ட்ஸ் அப்படின்னோடனே நம்ம எல்லா கோர்ட்ஸும் எடுக்கக்கூடாது. அதாவது ஹை கோர்ட் அண்டு சுப்ரீம் கோர்ட்டை தவிர மற்ற அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷனும் கான்ஸ்டியூஷனும் பொதுப்பட்டியலில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இது நம்ம ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது.
ஓகேவா? நம்ம சொன்னோம் இல்லையா? கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 2 பேருமே சட்டம் போடலாம். பட் யாரோட சட்டம் வந்து டாமினேட் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இப்போ புரியுதா? எதனால வந்து எஜுகேஷன் அதாவது நீட்டை வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. 2 பேருமே சட்டம் போடுறப்போ யாரோட சட்டம் மேலோங்கி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரெசிடுவரி லிஸ்ட் அதாவது எஞ்சிய அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 பட்டியல்லையும் வராத சில விஷயம் இருக்கும். அதை வந்து இந்த எஞ்சிய அதிகாரங்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இந்த எஞ்சிய அதிகாரங்கள்ன்ற விஷயம் யாருக்கிட்ட இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் எடுத்துக்கிட்டோன்னா இந்த எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்குது ஸ்டேட்டுக்கிட்ட இருக்குது. அண்ட் கனடாட்ட சென்டர்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம வந்து யாரை காப்பி பண்ணியிருக்கோம் யாரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த கனடியன் கான்ஸ்டியூஷனை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மாநில பட்டியலில் மத்திய அரசு எப்போலாம் சட்டம் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம என்ன படித்தோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்டில் சென்ட்ரல் போடும். ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடும். கன்கரண்ட்டில் 2 பேர் போடுவாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டு வந்து அவங்க போடுற ஆக்ட் வந்து டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஆனால் சில விஷயத்தில் நான் சொல்லும்போதே சொன்னேன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 61 விஷயத்தில் இப்போது வந்து சட்டம் போடலாம். ஆனால் நார்மல் கேஸஸ்லாம் பார்த்தோம். அப்போ ஸ்பெஷல் கேஸ்னு அதுக்கு இருக்குது. அது என்னென்ன ஸ்பெஷல் கேஸ் எந்த மாதிரியான விஷயம் வரப்போலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து சட்டம் போடலான்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 249 நாம் வந்து ராஜ்யசபாவை பற்றி படிக்கிறப்போ ராஜ்யசபாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதோட ஸ்பெஷல் பவர்னு சொல்லிட்டு இந்த 249 படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா பொதுநலன் கருதி ராஜ்யசபாவில் ஒரு தீர்மானம் வந்து 2/3 அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் பாஸ் ஆச்சு அப்படின்னு. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதில் வந்து சட்டம் போடலாம். இது வந்து 1 இயருக்கு மட்டும்தான் இது நடைமுறையில் இருக்கும். தேவைப்பட்டால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதும் ஒரு வருஷத்தை தாண்டக்கூடாது. அப்படி 1 இயருக்கு மேலே அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா அகைன் அது வந்து புதுப்பிச்சுட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 249 யூஸ் பண்ணி மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் போடலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தோன்னா தேசிய நெருக்கடி நேஷ்னல் எமர்ஜென்சி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 எமர்ஜென்சி நிலை இருக்குது. ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவோம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அடுத்து கவர்னர்ஸ் ரூல்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஓகேவா நிதி நெருக்கடின்னு சொல்லுவோம். இதில் தேசிய நெருக்கடி இருக்கிறப்போ அதாவது ஆர்டிக்கல் 352 தான் தேசிய நெருக்கடி பற்றி சொல்லுது. தேசிய நெருக்கடி இருக்கிற டைமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் வந்து சட்டம் போடலாம். அடுத்து என்னென்னா பிரசிடென்ட் ரூல் அதான் இன்னொரு எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி அதை வந்து பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவோம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 356 அப்போது மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் போடலாம் அப்போவும். அப்புறம் 2-3 மாநிலங்கள் வந்து கேட்குறப்போ அதாவது 2-3 ஸ்டேட்டு சேர்ந்து எங்களுக்கு ஒரு காமனாக ஒரு சட்டம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குற பட்சத்தில் அப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டு கொடுக்கும் மாநில பட்டியலில். ஓகேவா? இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 252 ஓகேவா? அந்த சட்டம் வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் கேட்டுச்சோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வேறு ஏதாவது ஒரு மாநில சட்டசபை இதில் சேரணுன்னா அவங்க தீர்மானம் நிறைவேற்றி இதில் இணைஞ்சிக்கலாம். இந்த சட்டத்தில் ஏதாவது மாறுதல் பண்ணணும் இந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்னா எந்த மாநிலத்தாலேயும் முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த இதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி சட்டம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் காம்படிஷன் ஆக்ட்டு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட் 1976, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் 1994. இந்த சட்டம்லாம் இந்த மாதிரி 2-3 மாநிலங்கள் சேர்ந்து கேட்டனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 252 படி போட்டு கொடுத்தது. ஓகேவா? அடுத்ததான் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சட்டம் போடும். அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 253 சொல்லுது. இந்த மாதிரி எந்தெந்த சட்டமெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆக்ட் 1947, ஜென்ரல் கன்வென்ஷன் ஆக்ட் 1960, ஆன்டி ஹைஜாக்கிங் ஆக்ட் 1982 இந்த மாதிரி இந்த சட்டம்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஓகே, ஒரு 5 விஷயம் பார்த்தோமா? ஆர்டிக்கல் 249 நேஷ்னல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூலு, 2-3 மாநிலங்கள் சேர்ந்து கேட்டால், அப்புறம் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸு. இந்த 5 விஷயம் இந்த 5 சூழ்நிலைகளில் மாநில பட்டியலில் மத்திய அரசு சட்டம் போடலாம். அடுத்து என்ன பார்க்குறோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றுறத வந்து எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மாநிலத்தில் ஒரு பில்லு வருது அப்படின்னா அது கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் ஆக்டாக மாறும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது கவர்னருக்கு வந்து மாநில பில்லில் என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு தடவை தான் திருப்பி அனுப்ப முடியும். அதுவும் மணி பில்லாக இல்லாத அப்போது ஆர்டினரி பில்னா மட்டும்தான் அவரால் ஒரு தடவை வந்து திருப்பி அனுப்ப முடியும். அதே பில் வந்து 2வது தடவை வந்துச்சு அப்படின்னா கவர்னர் வந்து கண்டிப்பாக கையெழுத்து போடணும். கவர்னர் வந்து சில பில்ஸை பிரசிடென்ட் பார்வைக்கும் அனுப்பி வைக்கலாம். அது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 201 இந்த பவரில் வந்து கவர்னருக்கு இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து மாநில அரசு வந்து சட்டம் இயற்றதை கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசிடெண்ட்டுக்கு மாநில அரசுகளோட பில்லில் மசோதாவில் முழுமையான வீட்டோ அதிகாரம் இருக்குது, மறுப்பு அதிகாரம். அதாவது இப்போ ஸ்டேட் பில்லை ரிசர்வ் பண்ணி, அதாவது கவர்னர் ரிசர்வ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாரா, பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், அதில் என்ன அதிகாரம் இருக்குது அவருக்குன்னா, ஒன்று ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லைன்னா அவர் வித்ஹோல்டு பண்ணி எதுவுமே சொல்லாமல் அவர் வச்சுக்கலாம், கிடப்பில் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி போடலாம். இல்லை அப்படின்னா அவர் திருப்பி அனுப்பி விடலாம். அப்படி திருப்பி அனுப்பிவிட்ட அந்த மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டோ செய்யப்படாமலோ அகைன் பிரசன்ட் பார்வைக்கு போகிறப்போ அவர் கண்டிப்பாக செகண்ட் டைம் போகிறப்போவும் அவர் கண்டிப்பாக கையெழுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது. அது முழுமையாக அவர் நிராகரிக்கலாம். அந்த பவர் ஸ்டேட் பில்லில் மட்டும் அவருக்கு அந்த பவர் இருக்குது. அதுவே பார்லிமெண்ட் பில்லாக இருந்துச்சுன்னா அவர் செகண்ட் டைம் வரப்போ வந்து கவர்னர் மாதிரி கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஸோ பிரசிடெண்ட்டுக்கு ஒரு மாநில மசோதா மேலே முழுமையான மறுப்பதிகாரம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சட்டம் இயற்றுறதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சொன்னேன் இல்லையா, அதோட ஆர்டிகல் 360, நிதி நெருக்கடியோட ஆர்டிகல் 360. அப்படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்கிற டைமில் மணி பில்லாக இருந்தாலும் கூட, இப்போ சட்டமன்றம் வந்து ஒரு மணி பில்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா, அந்த நிதி நெருக்கடி நிலை இருக்கிறப்போ பிரசிடெண்ட் அதை யாருக்கு அனுப்பலாம், அந்த டைமில் மட்டும் மணி பில்லை அவர் வந்து பிரசிடெண்ட் பார்வைக்கு அனுப்பி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்தியாவில் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தது கிடையாது. ஓகே, இதோட நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.